Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நாம இன்னைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். சுவையான வெங்காய போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சிங் பவுல்ல 4 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். மல்லி இலை பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். அடுத்ததா ஒரு துண்டு இஞ்சி துருவுனது, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கலந்துட்டு வெங்காயம் நல்லா உதிர்த்துட்ருங்க மெயினாக. அடுத்ததான் நான் எடுத்துருக்கக்கூடிய கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்ல போண்டா பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பாருங்கள். ரொம்ப ஒரே டைம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பதம் கரெக்டாக வராமல் போயிடும். பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். வெங்காயமாக தான் இருக்கணும். உங்களுக்கு மாவு நிறையா இருந்தது அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா தெரிகிற மாதிரி நம்ம போண்டா பிடிச்சோம் அப்படின்னா போண்டா உருண்டுற பதத்துக்கு வந்தது அப்படின்னா கரெக்டான பதம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய போண்டா ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க குக் ஆகிறதுக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வெங்காயம்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சுவையான வெங்காய போண்டா சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.